ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் vlog. ரொம்ப நாள் கழிச்சு வந்து vlog ஷூட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோவில் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான். அண்டு நீங்கள் பார்க்கலாம் 10 நாளாக நான் வந்து வீடியோவும் போடல. பிரேக்கப்புக்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, நான் பேர் மறந்துட்டேன். அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கொஞ்சம் நாளாக அப்படியே பைத்த பூச்சி மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் குளிச்சுட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டேன். சரி, கிளைமேட்டை வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து இப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம். நான் வந்து 2011 வந்து சென்னை வந்தேன். இது வந்து இந்த மாதிரி நான் குளிர்னு சொல்ல முடியாது. இப்போது நான் நார்த் சைட் போனால் வச்சுக்கோங்க, நான் என் வீடு வந்து டெல்லி. இப்போ நான் டெல்லி போனால் வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வந்து மார்னிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபாக் மாதிரி இருக்கும், வெளியும் போக முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வெளியே போயிட்டு காய்கறி வாங்கணுமா இல்லை. இப்போ வந்து நவம்பர் மந்த்து, ஸோ இப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதே வந்து டிசம்பர் மந்த் போனால் வச்சுக்கோங்க, அங்கே ஸ்கூலு அந்த லீவ் விட்ருவாங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் கண்டிப்பாக லீவ் இருக்கும். ஒரு சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் வெளில போகிறதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக க்ளவுட் ஃபாக் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது சத்தியமாக. இது வந்து 2011 ஐ திங்க் 14 இயர்ஸில் இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கிளாரிட்டியாக இருக்கா இல்லையான்னு தெரில. ஃபோன் நேரம் முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த பிரேக்கப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க கைஸ். இதுக்கப்புறமா ஒரு வேலையே செய்ய முடியல, என்னால் பைத்தியம் பிடிக்குது அப்படியே. சரி, அதை அப்புறமா விடுங்க. சரி, நான் இப்போ தான் முடிவு பாருங்கள். என் வீட்டிலே கேட்குறாங்க, என்னடா முடி வெட்டிட்டு வாடா, முடி வெட்ட மாட்டுற, தாடி வந்து இப்படி வச்சுருக்கேன், ஸ்டைலிஷாக இருந்தேன், இப்போ என்னடா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் நான் சரியாயிருவேன் கொஞ்சம் நாளில். அண்டு விலாகு போடலாம் இருந்தேன். என்னோடய டெய்லி லைஃப் விலாக்ஸ் நான் இப்போது வந்து நான் டெய்லி கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன். ஐ ஹோப் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்டு என்னோடய டோட்டலாக ஓவர் லைஃப், நான் ஒரு ஹிந்திக்காரன் அப்படி எனக்கு பெருமையாக இருக்கேன். நான் ஒரு ஹிந்தி அண்டு நான் தமிழை கற்றுக்கிட்டேன். எனக்குலாம் ஒரு இடத்துல ஹிந்திக்காரன் சொன்னால் போகிறது, இல்லை தமிழ்காரன், தமிழும் தெரியும் அப்படின்னா பயங்கரமாக நான் பேசுவேன். எனக்கு தமிழ் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் கைஸ். இன்க்ளூடிங் நான் ஹிந்தி பாட்டோட தமிழ் பாட்டு அதிகமாக கேட்பேன். தமிழ் மூவிஸ் அதிகமாக பார்ப்பேன். ஹிந்தி பாட்டு வந்து அவ்வளோலாம் கேட்க மாட்டேன், ஓரளவுக்கு தான். இப்போது ஓட்டிங் போட்டு வச்சுக்கோங்க ஹிந்திக்கும் தமிழுக்கும். ஸோ ஐ வில் சப்போர்ட் தமிழ், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான். அண்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய டே டு லைஃப் எவ்ரிதிங் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் இந்த vlog சின்னதாக இருக்குது, 3 minutes, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நான் இனிமே நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள்.